செய்கின்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாராளும் என்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா 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 அல்லேலூயா ஓசனா. அவர் மகிமைக்குரியவர், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவர். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வெள்ள கிராமத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாக இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஆழ்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பால் சாமி ஒன்னும் பயப்படாது பயப்படாது. ஏசுரத்தா 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 ஏசுர ஆங்காரமாயி போச்சு எனக்கு அடியே ராத்திரி. அப்படியே ஜபம் பண்ணி அவனை மயரை பிடிச்சி கீழே உட்கார வச்சு ஜபம் எடுத்துன்னு வந்து அவனுக்கு சிலுவை போட்டு பைபிள் வச்சு தலைமையில ஜபம் பண்ணி நைட்டு 2 மணி வரையும் ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ணா அந்த ஆவி பக்கத்து விட்டு போயிடுச்சு. பக்கத்து விட்டு போய் மாம்பட்டா விட்டு அதை அமுக்குறாப்புல அது. அவங்க எல்லாமே காத்துறாங்க. எனக்கு ஒன்று பழக்குது. எனக்கு என்ன பண்ண சொம்பு தண்ணி பண்ண ஜவானி ஊற்றிக்கினேன். கேட்டு திறந்து வாங்கிப்போ உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி அவங்க வீட்டுக்கு அந்த தண்ணி விசணும். அப்படியா விசனா எங்க சரலாங்க வீட்டுக்கு நேராக போகிற அந்த ஆவி நடந்து போகிறது வெள்ளையா எனக்கு தெரியுது. அப்புறமா ஏசப்பா அந்த ஆவி நீ துரத்தனே அதை பிடிச்சி கட்டுப்பா. என் பிள்ளையும் தொட்ட மாரி இன்னொரு பிள்ளையும் தொடக்கூடாது. அதை பிடிச்சி கட்டுப்பா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். நீ கம்முன்னு ஒரே குரல தான் எனக்கு கேட்ச்சு. ஆண்டவர் அதை பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக என் கிட்டவே அவனை கடத்தின்னு நான் உக்காந்துங்க. ஒரு பொட்டு தூக்கம் இல்லை. ராத்திரி ஃபுல்லாக உக்காந்து கருத்தர் என் பிள்ளைய மீட்டு கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி 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 அப்பா. நல்லா இந்த விஆர்எஸ் காசை பற்றி ரொம்ப நல்லா ஜபத்தில் வச்சுருந்தேன். அது ஒரு சில நேரத்தில் நான் அதை விட்டுட்டேன். அப்பா நான் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, எனக்கு வீட்டுக்கு கொடுத்தாலும் கொடுக்கணும்னாலும் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதமா ஒரு 4-5 மாதமா அதை பற்றி காலையிலே போட்டுக்கல. காலையில் போட்டுக்காது நானும் அப்படியே இருந்தேன். திடீர்னு போன வாரத்துக்கு முன்னுன்னு வரோம் அம்மா கிட்ட ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தேன். 3 நாள் அப்பாவுக்கு தெரியாது. 3 நாள் நான் ஃபாஸ்டிங் போட்டு அது எதுக்கு தான் போட்டேன் ஏன் போட்டேன்னு எனக்கு தெரியாது. 3 நாள் நான் ஃபாஸ்டிங் போட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அதை குறித்து நான் ப்ரேயர் பண்ணல, என் குடும்பத்து கஷ்டத்தை குறித்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ வந்து 3ஆவது நாள் ஃபாஸ்டிங் முடியும் போது கரெக்டாக 12:35க்கு எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் ஒரு இது வந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் ரொம்ப அழுதேன். ஏசப்பா என் ப்ரேயர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். அந்த டைமில் வந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை இருந்துச்சு, மகளே நீ கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருந்து பெரிய அதிசயங்களை செய்வேன் என்ற வசனம் ஆண்டவர் எனக்கு அந்த டைமில் உணர்த்தினாரு. அதை நான் நம்பிக்கிட்டு மறுநாள் காலையில் வேலைக்கு போகும்போது அந்த விஆர்எஸ்க்கு வந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே இதுமாரி நாங்கள் விஆர்எஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் பணத்தை வந்து நாங்கள் கொடுப்போம், நீங்கள் வந்து ஒரு சில அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா நான் அதை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதை நான் வந்து இப்போ நான் என் வீட்டுக்கு கேட்டு சொல்கிறேன். நான் ஏற்கனவே காசு கட்டி ஏமாந்து போயிருக்கிறேன். என் கஷ்டத்துக்கு வந்து நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன். இப்போ மறுபடியும் எனக்கு காசு கட்ட சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு லேடி ஒன்று ஃபோன் பண்ணி கேட்டு நான் பேசிட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த லேடி என்ன பண்ணாங்க, அந்த ஓனருக்கே ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்துட்டு எனக்கு வேலூரில் வந்து 10,000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. 10,000 கட்டி நீ ஜாயின் பண்ணினா உனக்கு 2 மாதத்துல நான் கட்டின அமௌண்ட்டு கொடுத்துருவோமா. நான் வந்து இப்போ எல்லா ஏஜென்ட்கிட்ட அது மாதிரி தான் வசூல் பண்ணி கட்டி நான் கொடுத்துருக்குறேன். 300 பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன். இந்த செயல் சர்வன் உங்களுக்கு கொடுத்துன்னு வரேம்மா, நீ கட்டு நம்பி கட்டு நான் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஜெபம் பண்ணிவிட்டு
ஆண்டவர் சித்தமாக தான் நான் அதை கட்டி நான் வாங்கணும்னு ஒரு வீட்டோடு இருக்கிறேன். அது ஒன்று. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா குறித்து ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். அவங்களையும் நான் ப்ரேயரில் வச்சேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல இடத்துல உத்தரகரூர் சைடில் ஒரு கிராமமா, அது நெல்வாரின்ற கிராமத்தில் அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ பயிர் வச்சுட்டு யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது யார் மூலியமாவோ தெரியல. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு மாதம் 12,000, எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு 10,000 சம்பளம் போட்டு இப்போ அடுத்த மாதம் அந்த ஊருக்கு வர சொல்லிக்கிறாங்க. குடும்பத்தோட வீடு, அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாமே அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பசங்க படிக்கிறதுக்கு அங்கேயே ஸ்கூல் இருக்காங்க. அது ஆண்டவர் ரொம்ப என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது. கோடான கோடி நன்றி பெற்றவர்களையும் மறக்க வைக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அது இது 3வது அத்தியாயம் பண்ணும்போது நான் நம்பவே முடியல. 6 மணி நான் எப்பவுமே என்னோட லாஸ்ட் டைம் வந்து 4 மணிக்கெலாம் படுத்தணும். படுத்தாதான் மறுநாள் நான் எழுந்து என்னுடைய ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை ப்ரேயருக்கு ஜபத்துக்கு ஸ்பெஷல் ஜபத்துக்கு போகிறதோ அடுத்து வேலை செய்யணுனாக்கா 4 மணிக்கு படுத்தாதான் அடுத்த நாள் என்னால் எழுந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனால் அன்றைக்கி பார்த்து ஒரு பக்கம் எங்கள் அம்மாவுடைய பாச போராட்டம், ஒரு பக்கம் கஸ்டமரோட போராட்டம். எங்கள் அம்மாவும் மருத்துவமனையில் பார்க்குறேன். அங்கேருந்து ஒரு நேரம் போது திருப்பி வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறேன். ஒர்க் பண்ண போயிட்டுருக்கு. திருப்பி ஆஃபீஸுக்கு போகிறேன், திருப்பி வரேன். 4 மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. என்னால் தாங்க முடியல. எனக்கு 4 மணிக்கு படுத்து பழகமாச்சு. ஒன்று 1 மணிக்கு படுக்கணும், இல்லை 4 மணிக்கு படுக்கணும். இப்படி தான் படுப்பேன் எப்போ நைட்டில். முடியாத பட்சத்தில் என்ன பண்ணேன், டைம் அதிகம் ஆனதுனால எனக்கு கேஸ் மேலே ஆயிடுச்சு. அது எனக்கு வாமிட்டு வர மாதிரியோ, எனக்கு தலை சுற்றுற மாதிரியோ என்ன பண்ணுறது தெரியல. 6 மணியில் அப்போ தான் 6 மணிக்கு என்ன பண்ணேன், அந்த வேலையை முடிச்சுட்டு டிவிடியெலாம் போட்டு வச்சுட்டு கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு எனக்கு வரும்போது வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு கரெக்டாக 6 மணி நேரம் படுத்தேன். 6 ஃபோன் வருது, இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வெளியே கொண்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் தூக்கத்தில் அப்போ தான் படுத்தேன். ஆனால் குடிக்கார மாதிரி பேசுகிறேன். அப்போ அதே போதல்கிறமே கனவுமே தெரியுது, போதலிக்கிறமே தெரியுது, ஒரு ஃபீலிங் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு என்னோட நிலை. என்னால் என்ன பண்ணேன், சரி உடனே எழுந்து என்ன பண்ணேன். அதுக்குள்ளே என் பைசாலாம் அனுப்பியிருந்தாங்க. போகும்போது அம்மாவுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையான வாங்கிட்டு போயிட்டேன். 710 ரூபா தான் என்னுடைய கையில் இருப்பு இருக்குது. பர்ஸில் 710 ரூபா இருக்குது. என்ன பண்ணேன், வண்டி 108 ஏற்றிட்டாங்க. வேலூருக்கு போகணும்னு சொல்லி எனக்கு செங்கல்பட்டு போனால் கொஞ்சம் கஷ்டம் போக்குவரத்துக்காக. வேலூர் போயிட்டால் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து பார்த்துப்பாங்க சொல்லி அனுப்பி விட்டாங்க. 710 ரூபா கொடுத்துட்டு நீ முதல்ல போ, நான் இருக்கிற கொஞ்சம் மேலே பார்த்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் மட்டும் அனுப்பிவிட. எங்கள் வீட்டில் யாரும் போகணும், எங்கள் அம்மா போயிட. நான் ஒரு 2 மணி நேரம் தான் போனேன். அங்கேயும் எது சொல்லிட்டாங்க, இது கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்குது, எந்த நேரத்தில் இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க. 5 நாளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், 5 நாளுக்கு 5 இன்ஜெக்ஷன் போடணும், 6 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க. 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணதான் அவசர சிகிச்சை பிரிவு வந்து ஐசிக்கு அனுப்பிட்டாங்க. எதுக்கு இங்கே ஐசிக்கு அனுப்பிச்சிங்க, நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டால் எங்களுக்கு மருந்தே இல்லைன்ட்டாங்க. அது மருந்தே இல்லை, நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதா இன்னும் 5 நாள் ஆகும். இப்போ இன்னும் 5 நாள் ஆகுனாக்கா இவங்க வலி தாங்கணும்ல, அந்த வலியாலே கண்டிப்பாக சேர்ந்து போயிடுவாங்க. மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் வலி இல்லாமல் இருந்தாக்கா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வலியோடு துடிக்கிறாங்க, கத்துறாங்க, அழுகுறாங்க. அப்போ தான் நினச்சேன், பர்சல் ஒன்றுமே இல்லை. ஏடிஎம் இருக்குது, நிறைய ஏடிஎம் இருக்குது, எல்லாத்தையும் ஜூராகி தான் வச்சுருக்கேன். நல்லா மைனஸில் போயிடுச்சு, பணமே இல்லை. என்ன ஆண்டவரே என்ன பண்ணுறாரு யோசனை பண்ணி ஓப்பன் பண்ணி எங்கள் மாமா தங்கச்சி இருக்கிறாரு. அவரும் போய் பார்க்குறாரு, இருக்குது காசு இருக்கான்னு ஏடிஎம்னு காட்ட மாட்டேது, அதுவும் லாக் ஆகி போச்சு. எங்கள் அப்பா வந்திருக்காரு, அவரும் பணம் இல்லாமல் வந்துருக்கிறாரு. அவர் என்ன நினச்சார், பையன் அவங்க வீட்டில் தான் போயிருக்காங்க பாருங்க, அம்மா எப்போயும் தங்க மாட்டாங்க எங்கள் வீட்டில், மாதிரி ஒரு நாள் தங்குங்க, நான் வெள்ளத்தை ப்ரேயர் வந்துட்டு விட்டு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக செத்துட்டு இருப்பாங்க. இது கிராமத்தில் இருந்தாக்கா கண்டிப்பாக செத்து போயிருப்பாங்க. ஆண்டவர் போய் எப்படி கொண்டு வந்து விட்டார். ஒன்றுமே இல்லை. என்னுடைய சின்ன மாமா திருப்பூர் கால் பண்ணாரு, அம்மாவுடைய தம்பி அவங்க, என்ன டேவிட் என்ன பண்ணிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில், இன்னும் என்ன பண்ணிக்கிறேன் அக்கா வச்சுட்டு. இல்லை மாமா இதுமாரி இன்ஜெக்ஷன் போட சொல்லிக்கிறாங்க, எங்கிட்ட பணம் இல்லை, ஆனால் முயற்சி பண்ணிட்டு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், முயற்சி பண்ணாமல் பணம் வராது, முதல்ல இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணு அப்படின்னாரு.
சரி மாமா நான் காலி போகிறேன்னு சொல்லி இந்த வண்டி கொண்டு போனால் கூட காரு வாடகை கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என் நண்பன் ஆரோன் அவனுக்கு அக்கௌண்ட்டில் 1500 ரூபா வச்சுருந்தான். போயிட்டு 1000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தான். மச்சான் தப்பானே எனக்கு அதான் என்கிட்ட தான் பைசா இருக்குது, நீ முதல்ல வச்சுக்கோ, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்னா. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் கார்த்திகேயன் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 5000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எப்பவுமே எனக்கு ஒன்று தேவை அப்படின்னாக்கா கேட்காம கொடுக்க என் நம்பர் ஜெரியாக இருக்கிறான். அவர் 10,000 ரூபா எனக்கு கொடுத்தான். பாருங்க, பணமே சுத்தமாக இல்லை. பணம் வந்து அப்புறம் சின்ன மாமனார் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க. இதுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். அட்மிட் பண்ணும்போது 50,000 ரூபாய் கட்டினா தான் உள்ள அட்மிஷனே போடுவாங்க. கத்தோட திருப்பியால் நான் மட்டும் மெம்பர்ஷிப்பாக இருக்குது. மட்டும்னாக்கா இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அதில் நான் மெம்பர்ஷிப்பாக நாங்கள் இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஐடி கார்டு நான் கொண்டு போகல. எல்லாமே வீட்டில் எல்லா கார்டும் இருக்குது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஐடி கட்டி நம்ம அங்கே போகிறது தெரியாது. அந்த ஐடி கார்டு கொண்டு போகல. உடனே நான் பொண்ணை சிஆருக்கு ஹாஸ்பிட்டல் சேக்கப் ஃபோன் பண்ணி ஐடி கார்டு பிடிஎஃப்பில் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட சொல்லி அந்த ஐடி கார்டு வச்சு 50,000 கட்டினா தான் உள்ளே போக முடியும். நான் போனால் அந்த ஐடி கார்டு போய் நான் இதில் மெம்பர்ஷிப் நாங்கள் இருக்கிற நம்பர் ஸ்டாஃபாக இருக்குன்னு சொன்னதுனால முதல்ல வந்து 20,000 கட்டினேன். எனக்கு கையில் கொஞ்சம் காசு இருக்கு இல்லையா, கையில் காசு இருந்தாலும் அவங்க கண்ணு பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன எல்லாத்தையும் கட்டணுவாங்க. 20,000 ரூபாய் கட்டிட்டு இதுக்கு மேலே என்னால் எதுவும் கட்ட முடியாதுன்னு சொல்லி மீறி ஒரு 10,000 கையில் வச்சுக்கிட்டு நம்ம மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தா தனியாக இது வந்து 20,000 இதுக்கு டெபாசிட் தான். ட்ரீட்மெண்ட்டுக்காக டெபாசிட் கட்டணும். இது போனால் 1 மணி மேலே திரும்பி போவோம். நாங்கள் பில்லு வச்சாங்க. இது இன்னும் 5,000 கட்டணும்னு சொல்லி 25,000 கட்டிட்டு எங்கள் மனைவி கிட்ட 2,500 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போனோம். அதுக்குள்ளே மருந்து சொல்ல அதிகமாகிடுச்சு. ஏன் சொல்லுவோம்னாக்கா இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, எப்பவுமே உங்களுடைய சேஃப்டிக்கு பணம் இருக்கும். எப்பயும் என் பர்சனல் பணம் இருக்கும். என் பைக் சேஃப்டிக்காகவே என்ன பண்ணுவேன், 500 ரூபா வச்சுட்டே இருப்பேன். இந்த நேரத்தில் பைக் என்ன சொல்ல முடியாது. நம்ம அங்கேருந்து வண்டியை விட்டுட்டோ ரெடி பண்ணுறதுக்கு போகணும்னு சொல்லி எப்பவுமே 500 ரூபாய் கையில் வச்சுட்டு இருக்கோம். என் சேஃப்டி காசு பார்க்க அந்த சேஃப்டி காசும் எப்படி செலவு வச்சுன்னு தெரில. மறுநாள் எங்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் அனுப்பிட்டு அந்த வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. என் வண்டி பஞ்சரே ஆகாது. ஒன்று மாற்றினா டயர் டியூப்